தேவ பக்தியுள்ள சந்ததி எழுப்புவதற்காக தேவன் தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஆகவே இப்போது நான் சொன்னது எல்லாம், அதற்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் உலக மனுஷனுக்காய் வைக்கவில்லை. மல்கியாவில் தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கே என்று ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் வாசமாய் இருந்தது. அப்போ எதுக்குள்ள வச்சார்னா, அவருக்குள் இருக்கிற பரிபூர்ணமான ஆவிக்குள் இருந்துதான் இவைகளுக்குள்ளே தான் கொண்டு வரப்போகிற, ஆதாமிலிருந்து கொண்டு வரப்போகிற தேவ பக்தியுள்ள மனுஷர்களுக்காய் தேவ சாயலை, தேவனுடைய இயல்பை, தேவனுடைய தன்மை உடையவர்களுக்காக இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தார். கர்த்தர் எண்ணத்தை புரிஞ்சுக்குங்க. அவர் என்ன நீங்க தாங்க, அவர் என்ன நான் தாங்க, அவர் என்ன நாமுங்க தாங்க. அப்ப இவைகளிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடையது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இவைகள் உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். ஆமென். சரி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சிருஷ்டிப்பு எந்த நாமத்தில்? ஆதியிலே தேவன், தேவன் தேவன். இந்த தேவன் என்று சொல்லும்போது எலோகிம். அப்ப இவைகள் எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் தான் சிருஷ்டித்தார். பிதாவுக்கு இயேசு தான் வழி. இயேசு இல்லாமல் ஒண்ணுமே செய்ய மாட்டார். கொலோசியையில் வாசிக்கிறோம், சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே யாரை கொண்டு? வார்த்தையை கொண்டு. அவர் தான் இயேசு. வார்த்தை கொண்டு தாங்க இப்போ இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தை. இயேசு இல்லாமல் தேவன் ஒன்றுமே செய்ய மாட்டார். வார்த்தையை கொண்டுதான் அவர் எல்லாவற்றையும் செய்தார். எலோகிம். அடுத்தது அங்கே யார் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர். சிருஷ்டிப்பு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம்? ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆனால் மூல பாஷையில் ஜலத்தின் மேல் அடை காத்தார். ஜலத்தின் மேல் அடை காத்தார். அப்போ நல்லா கவனிங்க. தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்பாகவே அங்கே ஆவியானவரை பார்க்கிறோம். வார்த்தையின் மேல் உண்டாக்கப்பட்டதை, வார்த்தையாக இயேசுவின் மூலம் உண்டாக்கப்பட்டதை பார்க்கிறோம். எலோகிம் என்ற நாமத்தில் உண்டாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அடை காத்தார். அப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஒவ்வொரு சிருஷ்டிப்பு இப்ப சொன்ன பாருங்க, அதன் மேலையும் ஆவியானவர் அடை காத்தார். அந்த ஆவியானவர் அடை காத்ததுக்குள் இருந்துதான் இன்று வரை ஒவ்வொன்றும் அதன் தேவன் வச்ச நோக்கத்தை, ஃப்ரூட்ஸ்ல இருந்து அந்த விதை, ஒவ்வொன்றும் விதை தான். ஒவ்வொரு விதையிலிருந்து மரங்கள் வந்தது, ஒவ்வொரு மரத்திலிருந்தும் கனிகள் வந்தது, செடிகள் வந்தது, ஒவ்வொரு விதையிலிருந்து பூக்கள் வந்தது. இவை எல்லாம் ஆவியானவர் அடை காத்தார். புரிஞ்சுக்கணும். I speak revelation. ஏன்னா இதுக்கு முன்னால் ஆவியானவர் அங்கே இருந்தார். ஆவியானவர் அடை காத்தார். அதற்குள் தான் இந்த சிருஷ்டிப்பை பார்க்கிறோம். இந்த சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றுக்குள்ளும் தனித்தன்மை. இந்த சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றுக்குள்ளும் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்து சிருஷ்டித்தார். அங்க ஆதியாகமம் ஏதேன் தோட்டத்திலிருந்து நதிகள் ஓடியதை பார்க்கிறோம். அங்க பொன், இந்த தேசத்தில் விளையும் பொன் நல்லது. பொன் கட்டதான் நல்லதா? பொன் கட்டதுன்னு சொல்ல, கோல்ட் இஸ் குட், பொன் நல்லது என்று சொன்னார். யாருக்கா பொண்ணை உண்டாக்கினார்? உங்களுக்காக பொன்னை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஐயா, இந்த உலகத்தில் தேவன் சிருஷ்டித்தது எல்லாம் தனித்தன்மை பேசின அவைகளுக்குள் வந்து அவைகள் இன்று வரை பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. அதன் தன்மையின் ஆசீர்வாதங்களை
மக்களுக்கு பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆதாமின் வீழ்ச்சிக்கு பின்னால இது உலகம் முழுதும் மக்களுக்கும் அதனுடைய ஆசீர்வாதங்களை பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க?